ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 2026ல எந்த கடையில கோல்ட் ஷீட் போட்டா அதிக லாபம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். நம்ம இன்னும் 2026 வரதுக்கு இன்னும் 1 or 2 மந்த்ஸ் தான் இருக்கு. ஸோ புதுசா நீங்க ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எது பெஸ்ட் அப்படிங்கறது கம்பேரிட்டிவ்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ நமக்கு ஒரு ஷாப்லயும் ஒரு வேஸ்டேஜ் ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. லிட்டரலா அதை கம்பேர் பண்ணா நமக்கு எதுல அதிக லாபம் கிடைக்கும். நீங்க கோல்ட் ஷீட் போடணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஸோ வேஸ்டேஜ், அதுக்கப்புறமா கலெக்ஷன், ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கண்டிப்பா போட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வேஸ்டேஜ் கம்மியா இருக்கலாம், பட் அங்க கலெக்ஷன் நமக்கு இல்லாம போயிடலாம். ஏதாவது ஒண்ணு நம்ம எடுத்துட்டு வரும்படி ஆயிடும். ஸோ அதனால நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கோல்ட் ஷீட் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜிஆர்டி. கோல்ட் ஜுவல்லரியா நீங்க வாங்கினாலும் சரி, இல்லை கோல்டு காயின்ஸ், சில்வர் ஆர்டிகல்ஸ், ரூபி, எமரால்டு எது வாங்கினாலுமே நமக்கு அப் டு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் கிடையாது. ஸோ இந்த கோல்ட் ஷீட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிஃப்ட் இல்லைன்னா சில்வர் ஐட்டம்ஸ்ல ஏதாவது கொடுப்பாங்க. சில்வர்ல நீங்க காயினா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, இல்லைன்னா ஆர்டிகல்ஸா பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஆனா அதுக்கு எம்சி, வேஸ்டேஜ் அண்ட் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி இதெல்லாம் பே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஜிஆர்டில ரீசெண்டா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் க்ளோஸும் பண்ணிட்டாங்க. இப்ப இருக்கிற ஒரே ஸ்கீம் பாத்தீங்கன்னா இந்த 11 மந்த் ஸ்கீம் மட்டும்தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லலிதா ஜுவல்லரியோடது. நீங்க கோல்டு ஜுவல்லரியா வாங்கினாலும் சரி, கோல்டு காயின்ஸ், டைமண்ட், அப்புறமா சில்வர் ஆர்டிகல்ஸ் எது வாங்கினாலுமே உங்களுக்கு 100% வேஸ்டேஜ் கிடையாது. ஸோ இந்த 11 மந்த் ஸ்கீம், அதாவது கிராம்ஸா மட்டும் அக்குமுலேட் ஆகிற ஸ்கீம்ல உங்களுக்கு 100% வேஸ்டேஜ் கிடையாது. தனமந்தனம் சொல்லிட்டு இன்னொரு ஸ்கீமும் இருக்கு. அதுலயும் உங்களுக்கு கிராம்ஸ் அக்குமுலேட் ஆகும். ஆனா அதுல வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50% வரைக்கும் தான் வேஸ்டேஜ். மீதி இருக்கிறத நம்ம பே பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10% வேஸ்டேஜ் செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல 50% மட்டும்தான் ஃப்ரீ. மீதி இருக்கிற 50% நம்ம பே பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பதிலாக போனஸ் தருவாங்க தனமந்தனம் ஸ்கீம்ல. இப்போ நீங்க ஒரு 2000 ரூபாய் கட்டிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு போனஸா லாஸ்ட் முடிய போற டைம்ல 1000 ருபீஸ் கிரெடிட் பண்ணுவாங்க, 50% போல. அடுத்தது இதுலயே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. உங்களுக்கு இதுவும் 11 மந்த் ஸ்கீம் தான். உங்க ஓல்டு கோல்டு இல்லைன்னா சம் ஆஃப் அமௌண்ட் கொடுத்து இந்த ஸ்கீமை நீங்க லாக் பண்ணிக்கலாம். மினிமமா 10,000ல இருந்து நீங்க லாக் பண்ண முடியும். ஸோ இதுலயுமே 100% வேஸ்டேஜ் கிடையாது. நீங்க எந்த வேஸ்டேஜ் சூஸ் பண்ணலாம், அப் டு 18, 20 வரைக்கும் சூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் ஆன்டிக் ஜுவல்லரி எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்கீம். ஏன்னா 100% வேஸ்டேஜ் கிடையாதுங்கிறப்போ தாராளமா நம்ம ஆன்டிக் ஜுவல்லரிலாம் கண்டிப்பா வாங்க முடியும். மலபார்ல மட்டும் ஸ்கீம் டீடைல்ஸ் எனக்கு தெரியல. 1-2 கமெண்ட்ஸ் வந்தது. அப் டு உங்களுக்கு 75% வரைக்கும் வேஸ்டேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லா விதமாகவும் அவங்கள காண்டாக்ட் பண்ணோம். ஆனா ஒரு ரெஸ்பான்சிபிளும் கிடையாது. இன்ஸ்டாலையும் பண்ணிட்டேன், அடுத்தது வாட்ஸ்அப், அடுத்தது காலும் பண்ணிட்டேன். நீங்க நேரா ஷாப்புக்கு டீடைல்ஸ் கேளுங்கிறாங்களே தவிர நமக்கு ஃபோன்ல டீடைல்ஸ் சொல்ல மாட்டாங்க மலபார்ல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சரவணா சூப்பர் ஜுவல்லரி. இதுல பாத்தீங்கன்னா 11 மந்த் ஸ்கீம், உங்களுக்கு வேஸ்டேஜ் அப் டு 11% வரைக்கும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்க்க போறது தங்கமயிலோடது. இதுல ஒரு 3 விதமான ஸ்கீம் இருக்கு, 4 விதமான ஸ்கீம் இருக்கு. டிஜி கோல்டு பாத்தீங்கன்னா டெய்லி 100 ருபீஸ் உங்களுக்கு கட்டிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் 75 டேஸ்க்கு உங்களுக்கு 5% பெனிஃபிட்ஸா தருவாங்க போனஸ். அடுத்தது சூப்பர் குட். இது ஒரு 11 மந்த் ஸ்கீம். வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ண போற வேஸ்டேஜ்ல இருந்து 75% வரைக்கும் ஃப்ரீ. இப்போ ஒரு 18% நீங்க செலக்ட் பண்ணா அதுல 75%னா ஒரு 13% வரைக்கும் ஃப்ரீ. மீதி இருக்கிற ஒரு 4% நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது ஜுவல்பன் ப்ராடக்ட்டுக்கு 60%, அடுத்தது டைமண்ட்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60% தராங்க. இது தவிர ஒன் டைம் டெபாசிட்டுக்கு உங்களுக்கு மினிமமா நீங்க 50,000 வரைக்கும் டெபாசிட் பண்ணிக்கலாம். மினிமமா 15,000. அதுக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோனா இந்த சூப்பர் கோல்டுக்கு கொடுத்துருக்க அதே வேஸ்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. 75%, 60%, அடுத்தது 60% சொல்லிட்டு. இது தவிர ஃபிக்ஸ்டு டெபாசிட்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. இது 1 to 3 years வரைக்கும் உங்களுக்கு மெச்சூரிட்டி பீரியடு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜாஸ் ஆல்கோஹால்ஸோட ஸ்கீம். இதுல ஒரு 4 விதமான ஸ்கீம் இருக்கு. ஒன்னு 11 மந்த் ஸ்கீம்லயே உங்களுக்கு அமௌண்ட் பேஸ்டு, வெயிட் பேஸ்டுன்னு 2 விதமா இருக்கு. இதுல ஸ்லாப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய், 3000 ரூபாய், 5000, 10,000 அந்த மாதிரி உங்களுக்கு 1 lakh வரைக்கும் ஸ்லாப் இருக்கு. வேஸ்டேஜ் உங்களுக்கு அப் டு 15% வரைக்கும் கிடையாது. இதுல 12 மந்த் ஸ்கீம் அடுத்தது இருக்கு. இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் அமௌண்டா வரவு வச்சுப்பாங்க.
நீங்க பர்ச்சேஸ் பண்ற டைம்ல உங்களுக்கு கிஃப்ட்டும் அண்ட் வந்து வேஸ்டேஜ் மேல 5% டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன் டைம் டெபாசிட். இது வந்து வெயிட் பேஸ்டு தான் சொல்லியிருக்காங்க. நீங்க 1 லட்சத்துல இருந்து 6 லட்சம் வரைக்கும் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கோல்ட் ரேட் என்னவோ அந்த மாதிரி லாக் பண்ணிடணும்னு சொல்லிடுறாங்க. நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் போது விஏல இருந்து 50% வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆஃபர் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே வந்து நான் காண்டாக்ட் பண்ணி தான் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். பிகாஸ் வந்து நிறைய பேர் கேட்பீங்க, அதனால நான் சொல்றேன். அந்த ஸ்கீமோட டீட்டெயில்ஸும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அட்டாச் பண்றேன், பாத்துக்கோங்க அட்லாஸ்டா. அடுத்தது ஜாய் ஆல்காஸ். இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மந்த் ஸ்கீம். இது வந்து வெறும் அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீம் மட்டும்தான். வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு அப் டு 18% வரைக்கும் கிடையாது. இப்போ வந்து நீங்க 1000 rupees ஒரு மந்த்துக்கு வந்து போட்டுட்டு இருந்தீங்கன்னா அட் மெச்சூரிட்டி டேட்ல என்ன அமௌண்ட்டோ அன்னைக்கு கோல்ட் ரேட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஜாய் ஆல்காஸோட ஸ்கீம். இதை தவிர வேற ஏதாவது ஸ்கீம் இருக்கான்னு நான் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டேன். அவங்களும் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் வந்து பண்ணல. நானும் இன்ஸ்டா அந்த மாதிரி, வாட்ஸ்அப் அந்த மாதிரி எல்லா விதத்திலையும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஜாய் ஆல்காஸ்லயும் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் எல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தானிஷ். இது வந்து பாத்தீங்கன்னா 10 மந்த் ஸ்கீம். நம்ம ஸ்லாப் ஸ்டார்ட் ஆகிறது பாத்தீங்கன்னா மினிமமா 2000 ரூபாய். இது வந்து டயர் 1 டயர் 2 வந்து 2 விதமா பிரிச்சிருக்காங்க. நீங்க 10,000 ரூபாய்க்கு கீழே வந்து டெபாசிட் பண்ணீங்கன்னா அது டயர் 1ம், 10,000 ரூபாய்க்கு மேல வந்து டெபாசிட் பண்ணீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா டயர் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமா பிரிச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து 50% வரைக்கும் தான் விஏ வந்து ஃப்ரீ சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நீங்க ஒரு 20% விஏ வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல வந்து 50% வந்து கம்பெனி பே பண்ணும், 50% வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து தானிஷோட ஸ்கீம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்ரீகுமரன் தங்க நகை மாளிகை. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான ஸ்கீம் இதுல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்வர்ணதாரா 11 மந்த் ஸ்கீம். உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து அப் டு 18% வரைக்கும் கிடையாது. நீங்க அமௌண்ட் பே பண்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிஃப்டும் அவைலபிளா உண்டு. அடுத்தது டிஜி கோல்டு இருக்குது, டெய்லி 100 rupees கட்டிக்கலாம். சுட்டி லத்திகா ஸ்கீம் சொல்லிட்டு 3 விதமான ஸ்கீம் இருக்கு. இதுலயும் ஒன் டைப் டெபாசிட்டும் இருக்கு. ஆனா வந்து அது பெருசா பாத்தீங்கன்னா வர்த்தபிளா தெரியல, அதனால நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து கசானா. இதுவும் 11 மந்த் ஸ்கீம். அப் டு உங்களுக்கு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது போத்தி ஸ்வர்ணமகள். இதுல வந்து ஒரு 3 விதமான ஸ்கீம் இருக்கு. 11 மந்த் ஸ்கீம் பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் அப் டு 18% வரைக்கும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் டைம்ல வேஸ்டேஜ் 20% வரைக்கும் கிடையாது. டிஜி கோல்டுல பாத்தீங்கன்னா டெய்லி 100 rupees பே பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 75 டேஸ்க்கு 7% வரைக்கும் வந்து போனஸ் கொடுப்பாங்க. அடுத்த 75 டேஸ்க்கு 5%. அந்த மாதிரி உங்களுக்கு போனஸும் இதுல வந்து கிரெடிட் ஆகும். உங்களுக்கு 11 மந்த் ஸ்கீமுக்கு பாத்தீங்கன்னா இதுல கிஃப்டும் அவைலபிளா இருக்கு, டிஜி கோல்டுலயும் கிஃப்டும் அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜுவல்லோனோட சேவிங் ஸ்கீம். ஸ்வர்ண சக்தி இது பேரு. ஃபர்ஸ்ட் இதுல 4 விதமான பிளான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 1000 2000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு அப் டு 18% வரைக்கும் வந்து வேஸ்டேஜ் கிடையாது ஃபர்ஸ்ட் பிளான்ல. செகண்ட் பிளான் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் டெபாசிட். இதுல மினிமமா நீங்க 25,000 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். 18% வரைக்கும் வேஸ்டேஜ் கிடையாது. பிளான் 3 ஓல்டு கோல்டு வந்து நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம், காயின்ஸ் பார் எது வேணாலுமே. ஆனா மினிமமா 8 கிராம்ஸ் வந்து டெபாசிட் பண்ற மாதிரி இருக்கும். அப் டு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் கிடையாது. பிளான் 4 இது வந்து ஓல்டு கோல்டு இல்லைன்னா அமௌண்ட் நீங்க எது வேணாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம். 100% வேஸ்டேஜ் கிடையாது. ஆனா மினிமமா 25 லட்சமும் கோல்டு பாத்தீங்கன்னா மினிமமும் 250 கிராமும் நம்ம டெபாசிட் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் ஜுவல் லோனோட கோல்டு சேவிங் ஸ்கீம். சில பேர் கேட்டிருந்தீங்க ஜுவல் ஒன் பத்தி, ஸோ இதுலயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சரவணா எலைட்டோடது. இது மினிமமா 6 மந்த் ஸ்கீம் தான். இதுல விஏ பெனிஃபிட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. நீங்க 6 மந்த் பே பண்ணிட்டு ஜுவல்லரி எடுத்துக்கலாம். இப்போ நீங்க மினிமமா ஒரு 3 மந்த்ஸ் கட்டிட்டு கூட இதுல வந்து ஜுவல்லரி வாங்கிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஸ்கீம் தான் இது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாசத்துக்குள்ள ஜுவல்லரி வேணும், அமௌண்ட்டும் என்னால அதிகமா பே பண்ண முடியும்னா இந்த மாதிரி ஸ்கீமை வந்து கண்டிப்பா வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்எஸ்சி ஜுவல்லரியோடது. இது 11 மந்த் ஸ்கீம். உங்களுக்கு அப் டு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் கிடையாது. ஜாயினும் கிஃப்ட்டும் அவைலபிளா இருக்கு. இதுலயே டிஜி கோல்டும் இருக்கு. 100 rupeesல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டேக்கு வந்து நீங்க போட போற அமௌண்ட்டுக்கு 50% வரைக்கும் வந்து போனஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஏவிஆர் ஸ்வர்ணமகள். இதுலயுமே உங்களுக்கு 3 விதமான ஸ்கீம் அவைலபிளா இருக்கு. 11 மந்த் ஸ்கீம் பாத்தீங்கன்னா அப் டு உங்களுக்கு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் கிடையாது. ஒன் டைம் டெபாசிட்டும் இருக்கு. மினிமமா 25,000 வந்து நம்ம டெபாசிட் பண்ற மாதிரி இருக்கும். டிஜி கோல்டும் இதுலயே இருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 75 டேஸ்க்கு 7% வந்து போனஸா கொடுக்குறாங்க. மினிமமா ஆனா நீங்க 500 பே பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஏகே ஜுவல்லரி.
இது பார்த்தீங்கன்னா தங்கமயிலுக்கு பக்கத்துலேயே நமக்கு இருக்கு டி நகரில் 11 மந்த் ஸ்கீம். உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் அப் டு 100% வரைக்குமே கிடையாது. ஒன் டைம் டெபாசிட்டும் அவைலபிளாக இருக்குது. இதுக்குமே 100% வேஸ்டேஜ் கிடையாது. 15 மந்த் லாக்இன் பண்ணால் ஜிஎஸ்டியுமே கிடையாது ஏகே ஜுவல்லரியில். ஸோ இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே. இதில் ஒரு 2-3 ஜுவல்லரி ஷாப் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. பீமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாண், இதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஏன்னா அந்த ஸ்கீம் அவங்களுக்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை. நம்ம வந்து ஆன்லைனில் பார்த்தாலுமே அது வந்து சரியாக புரியல. அதனால வந்து நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. மோஸ்ட் ஆஃப் ஜுவல்லரி ஷாப்பில் நமக்கு 18% வரைக்கும் தான் வந்து வேஸ்டேஜ் இருக்காது. ஸோ அதோட கால்குலேஷன் எப்படி இருக்குங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் மொத்தமாக ஒரு 55,000 வந்து இந்த 11 மந்த்துக்கு பே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா 18%க்குள்ளே வேஸ்டேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா கிராமோ எக்ஸ்ட்ரா வீவே செலக்ட் பண்ணுறப்போ நம்ம எக்ஸ்ட்ரா பேபிள் மாதிரி இருக்கும். இப்போ 55,000 அமௌண்ட் வந்து கட்டியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணுற வந்தது 19% வேஸ்டேஜ்னா பேலன்ஸ் இருக்கிற 1% விஏ வந்து நம்ம பே பண்ணணும். டோட்டல் அந்த 55,000 அமௌண்ட்டுக்குமே. இப்போ இந்த 55,000த்துக்கு 1% பே பண்ணும் போது 550 ரூபாய் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து 55,000 நீங்க போட போறீங்க. அதாவது கட்டின அமௌண்ட் இல்லாம 55,000 எக்ஸ்ட்ரா போட்டுட்டு 19% விஏ வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா விஏ வந்து எவ்வளவு வந்து கட்டணும் அப்படிங்கறத சொல்றேன். 55,000த்துக்கு 19% விஏனா மேல வந்து 10,450 ரூபாய் வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது நீங்க சீட்டு கட்டின அமௌண்ட்டுக்குள்ளே போட்டுட்டு அதுக்குள்ளே வேஸ்டேஜ் செலக்ட் பண்றப்போ நம்ம ஜிஎஸ்டி மட்டும்தான் பே பண்ணணும். எக்ஸ்ட்ரா கிராம்ஸோ இல்லை எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டோ நீங்க போடும்போது அந்த ஹோல் வேஸ்டேஜும் நம்ம பே பண்ற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு ஷாப்புக்கு அப்ளிகபிள் இல்லை, எல்லா ஷாப்புக்குமே இப்படிதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க 11 மந்த்துக்கு 1,00,000 ரூபாய் கட்டி முடிச்சிருக்கீங்க. ஆனா 18% உள்ள நகையை தான் செலக்ட் பண்ண போறீங்கன்னா இதுக்கான எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவுமே நம்ம பே பண்ண வேணாம். ஜிஎஸ்டி மட்டும் 3,000 ரூபாய் வந்து பே பண்ணணும். இது 18% கால்குலேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சில ஷாப்ல 100% வரைக்கும் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது. ஸோ அதை பத்தி இப்ப பார்க்கலாம். 55,000 11 மந்த்துக்கு பே பண்ணிருக்கீங்கன்னா நீங்க என்ன வேஸ்டேஜ் வந்து எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. வெறும் ஜிஎஸ்டி மட்டும் தான் பே பண்ண போறீங்க. நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட போறேன் அப்படின்னீங்கன்னா இப்போ வந்து ஒரு 55,000 நீங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட போறீங்க. வேஸ்டேஜ் வந்து 10% செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு 10% வந்து விஏ வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து 5,500 ரூபாய் வரும் நமக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 75 விஏ உள்ள கால்குலேஷன் தான். இப்ப மந்த்லி வந்து ஒரு 55,000 கட்டியிருக்கீங்க. நீங்க விஏ வந்து 18% வந்து செலக்ட் பண்றீங்க. அதுல உங்களுக்கு 75% மட்டும்தான் ஃப்ரீ. அதாவது 13 வந்து நமக்கு வந்து ஃப்ரீயா தருவாங்க. பேலன்ஸ் இருக்கிற 4.5% வேஸ்டேஜ் வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த 75% ஃப்ரீ கொடுக்குறாங்க இல்லையா 11 மந்த் ஸ்கீம்ல, அந்த ஷாப்புக்கு எல்லாமே. இதுல வந்து கம்பேரிட்டிவ்லி நம்ம பெஸ்ட்னு பாக்குறது நமக்கு 100% வேஸ்டேஜ் இல்லாத ஸ்கீம் தான். நெக்ஸ்ட் பாக்குறது 18%. அதுக்கு அட்லாஸ்டா பாக்குறது தான் இந்த 75%. 18% செலக்ட் பண்ணாலுமே நம்ம ஒரு 4.5% வந்து பே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால இந்த 75% வந்து செலக்ட் பண்ணாம இருக்கிறது ரொம்ப பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். வேணுங்கிறவங்க 100% வேஸ்டேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு 18% உள்ள ஷாப்பை கூட நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை பை.